ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கடலை எண்ணெயும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். ஸோ அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிப்பி காளான் தான் பிரியாணி செய்கிறேன். எப்போயுமே பட்டன் காளான் தான் செய்வோம். ஸோ இந்த தடவை பட்டன் காளான் இல்லை அப்படின்றனால சிப்பி காளானில் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1க்கு 1.25 அப்படின்ற அளவில் தண்ணி சேர்த்து நல்லா உப்பு குடிச்சு பார்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் 2 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.